வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். குடமிளகா வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் பாசுமதி ரைஸ் ஒரு 1/4 கிலோ அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சப்பொடி, 1 கப் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வத்தல் பொடி 1 ஸ்பூன். நான் இன்றைக்கி மிளகா பொடி போடுறேன். நீங்கள் வத்தலா போட்டு வறுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த 3ஐயும் வறுத்து அரைக்கும் போது அந்த வத்தலையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணுவோம். கடலைப்பருப்பை வறுத்துக்கிடுவோம். உளுந்தம்பருப்பையும் வறுத்துருவோம். இது கூட மல்லியும் சேர்த்துறோம். எல்லாம் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்ட பிறகு இதில் தேங்காவை சேர்க்கணும். குடமிளகா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்கிறதுக்கு நமக்கு நல்லா பயன்படுது. இந்த குடமிளகாவில் மெக்னீசியம், விட்டமின் சத்து எல்லாம் இருக்கிறதுனால தோல் சுருக்கம் வராது. நம்ம அதிகமாக சாப்பாட்டில் சேர்க்கணும். முக்கியமாக முழங்கால் வலி வராது. இதில் வேதிப்பொருள் நிறையா இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் உருவாகாது. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடமிளகா சாப்பாட்டில் சேர்த்தா. வறுபட்ட பிறகு தேங்காவையும் போட்டு அந்த லேசாக நீர் சத்து போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றி அதில் இந்த மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். மசாலா இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காஞ்சனே கடுகு போட்டு தாளிச்சிடுவோம். கடுகு பொரிஞ்சனே குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். குடமிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு. குடமிளகாய் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அரைச்ச மசாலா போட்டு கிளறி விடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த மசாலா போடுவோம். மசாலா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு போடுறேன். நம்ம சாதம் போட்டு கிளறும் போது எவ்வளோ தேவையோ பார்த்து மீதம் இருக்கிறத போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி சாதத்தை போட்டு பரட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
நெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குடமிளகா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.